வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்னைக்கு என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த முட்டை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு தடவை கேண்டிலிங் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண பண்ணலாமா என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ அது வச்சு இப்போ 3 வாரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். லிட்ரலி அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணணும். இப்போ திறந்தா இவங்க எல்லாம் வெளில வந்துடுவாங்க. அதனால் இப்போ திறந்து நம்ம உள்ளார போயிட்டு என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் வச்சுட்டு முதல்ல இதை லாக் பண்ணிடலாம். போருங்கடா உங்களை தான் பொறுமையாக கூட்டிக்கிறேன். கூட முதல்ல இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ நான் கேண்ட்லிங் பண்ணலான்ட்டு வந்தேன். ஆக்சுவலாக கடைசியாக நம்ம பள்ளப்பட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா முட்டை, இது லைட்டாக மூக்கு உடச்சிருந்துச்சு. ஸோ இவ கன்ஃபார்ம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளார இது குஞ்சு பறித்தாலும் பறிச்சிடும். ஒரு வேளை இது குஞ்சு பறிச்சிருச்சுன்னா இதை கரெக்டாக பிரிக்கணும். ஸோ நம்மளுக்கு கேண்டிலிங் பண்ணுற வேலை மிச்சம். இது குஞ்சு பெருகி விட்டு அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்போனா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய முட்டையெல்லாம் வேஸ்டேஜ் தான். ஸோ அதை பார்த்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அதெல்லாம் நீ வராதுங்கிறதுக்கு உண்டான அர்த்தங்கள். இதுலேயும் அதே மாதிரி ஏகப்பட்ட வேஸ்ட் முட்டை இருக்குது, எதுவுமே வரல. ஸோ இந்த நல்ல முட்டையெல்லாம் வச்சுட்டு வேஸ்ட் முட்டையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, அவளை எடுத்து இந்த கூண்டில் அடைக்குவோம்ல, இப்போ இந்த கூண்டில் அடைச்சிட்டு இந்த உடஞ்ச முட்டையை அதை கூட வச்சு பார்க்கலாங்கிறது ஒரு ஐடியா. பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. அவன் நேரம் அங்கே போய் உக்காந்துட்டா. நேரத்துக்கு ஆக்சுவலாக இங்கே இந்த கோழிங்க கூட உட்காருவா. சரி பார்த்து கரெக்டாக அதை மூவ் பண்ணலாம் எப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு டார்கெட் பண்ணி. ஏன்னா இது கரெக்டாக இப்போ 21 நாள் ஆகுது. மூக்கு உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மீதியெல்லாம் கண்டிப்பாக வேஸ்டேஜ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது. வரட்டும், வர விட்டு பொறுமையாக பார்ப்போம். ஸோ இன்னும் வாத்து மட்டும்தான் வரணும்னு நினைக்கிறேன். இவனும் வந்துட்டான், எல்லாம் வந்துட்டாங்க. தேவையில்லாமல் நான் தான் வேலை எடுத்து போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அவளை பிடிச்சிட்டு இங்கே விட்டு பார்ப்போமா. எனக்கு என்ன ஒரு பயம்னா, இப்போ அதை வச்சு முட்டை எதுவும் கொத்திருச்சுன்னா என்ன பண்ணுறது. முதல்ல ஒரு வேஸ்ட் முட்டையை வச்சு அது ஏற்றுக்குதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அது இது பண்ணலாமா. பொறுங்க. ஸோ அது வரமாட்டேங்குது, முன்ன மாதிரி கூண்டுக்குள்ளே வரமாட்டேங்குது. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதில் இருக்கிற பழைய முட்டையெல்லாம் ஒன்று சேர்த்திட்டு புது முட்டையெல்லாம் அதுக்கு வச்சுட்டு பழைய முட்டையை இது கூட வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுதான் அப்போ தான் ஒரு பேட்சாக அதுக்கு கரெக்டாக கிளியர் பண்ணுங்கிறது என்னோடய ஐடியா. எப்படியா இருந்தாலும் ஒரு குஞ்சு தான் பறிக்க போகுது. அது கரெக்டாக பறிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அதோட வேலையை பார்த்துடலாம். வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் போட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து இது பண்ணோம்னா ஏதாச்சும் கொலாப்ஸ் ஆயிரும். சரி, அது குஞ்சு பெருகிட்டோம்.
குஞ்சு பெருக்கி விட்டு நம்ம எப்படி இதுக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, இதுக்கு பண்ண மாதிரி அந்த பழைய முட்டை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு புது முட்டையை மட்டும் தூக்கி நம்ம அதில் மாற்றிக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும், வேறு வழி இல்லை. இது பார்ப்போம். மேக்ஸிமம் நாளைக்கு காலையில் ஒரு நல்ல செய்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.